கடந்த 2022 கோவை உக்கடத்தில் ஒரு கோயிலுக்கு முன்னாடி ஒரு கார் குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்தது. இந்தியாவையே பரபரப்பாக்குச்சு. இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்திட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர், சென்னை, ஹைதராபாத், மும்பையில் அதிகாரிகள் சோதனை நடத்திட்டு இருக்காங்க. சட்டவிரோத பண பரிமாற்றம் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன். அமலாக்கத்துறை அதிகாரிகளுடைய சோதனை எந்த அளவில் இருக்கு, எவ்வளவு பண பரிமாற்றம் நிகழ்ந்தது அப்படிங்கிற தகவல் எதுவும் கிடைச்சிருக்கா? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. கடந்த 2022ஆம் ஆண்டு கோவையில கார் குண்டுவெடிப்பு சம்பவமானது அதிர்வலை ஏற்படுத்தியது. குறிப்பாக இந்த குண்டுவெடிப்பிற்கு மூளையாக செயல்பட்ட அதே பகுதியை சேர்ந்த ஜமேஷா முபீன் என்பவர் இந்த குண்டுவெடிப்புல பலியானார். இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே என்ஐஏ அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து இதுவரையில மொத்தம் 19 நபர்களை கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில பல்வேறு திடுக்கிடும் தகவல்களும் இதுல ISIS தீவிரவாத அமைப்புகளும் தொடர்புல இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நிலையில தான் தற்போது இந்த வழக்குல சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதாக கூறி அமலாக்கத்துறைக்கு கிடைத்த தகவலின் பேர்ல தற்போது வழக்கு பதிவு செய்து இந்த கோவை கார் குண்டுவெடிப்பு தொடர்பாக மொத்தம் 16 இடங்கள்ல சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை, சென்னை, ஹைதராபாத், மும்பை உள்ளிட்ட இடங்கள்ல இந்த சோதனையை அமலாக்கத்துறையினர் தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக இதுல நிதி திரட்டப்பட்டிருக்கிறது சட்டவிரோதமாக என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று அந்த கோவிட் போலி சான்றிதழ் மோசடி தொடர்பாக கிடைத்த நிதியும், அதே போன்று அரபிக் கல்லூரி, கோவையில இருக்கக்கூடிய அந்த அரபிக் கல்லூரி மூலமாக நன்கொடையாக கிடைக்கப்பட்ட நிதி என சட்டவிரோதமாக இதுல பணப்பரிமாற்றம் நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இதனை அடிப்படையாக வைத்தும் என்ஐஏ கொடுத்த தகவலின் அடிப்படையாக வைத்தும் தான் இந்த அமலாக்கத்துறை சோதனையானது நடைபெற்று வருகிறது. சென்னையிலும் இந்த சோதனையானது அமைந்த கரையில இருக்கக்கூடிய ஜமீல் பாஷா உமரி என்பவரோட வீட்டிலையும் இந்த சோதனை நிகழ்த்தப்பட்டு வருகிறது. அதுல ISIS அமைப்பிற்கு ஆள் சேர்த்தல் தொடர்பாகத்தான் இந்த சோதனை நிகழ்த்தப்பட்டு வருவதாகவும், இவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு என்ஐஏவால கைது செய்யப்பட்டு புழல் சிறையில இருக்கக்கூடிய நிலையில இவரது வீட்டுல அவரது மனைவி மற்றும் பிள்ளைகள் இருக்கக்கூடிய நிலையில அவரிடம் இந்த விசாரணையானது அமலாக்கத்துறையால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சோதனை நிறைவுக்கு பின்னரே என்ன மாதிரியான சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நிகழ்ந்திருக்கிறது, என்ன மாதிரியான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்பது குறித்தான தகவல் அமலாக்கத்துறையால் தெரிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி சாலமன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.